உங்க யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலுமே வாட்ச் ஹவர்ஸ் சுத்தமா ஏறலையா? கவலையப்படாதீங்க. வாழ்நாள் முழுக்க வாட்ச் ஹவர்ஸ் ஏறுறதுக்கும் குறையாம இருக்கிறதுக்கும் நான் இந்த வீடியோல 5 ப்ரூவன் டிப்ஸ உங்களுக்காக தான் சொல்லப் போறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் 5 இயர்ஸா நம்மளுடைய பெய்ட் யூடியூப் கைடன்ஸ் ஜாயின் பண்ணிக்க நிறைய ஸ்மால் சேனலை நான் அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில சேனல்ல மட்டுமே அதிகமான வீடியோஸ் அப்லோட் பண்ணாம இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைபர்ஸே இல்லாம இருந்தா கூட இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது மட்டும் நல்ல ஃபாஸ்டாவே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. எப்படின்னா, நான் ஒரு முக்கியமான 5 விஷயத்த அவங்க சேனல்ல நான் டிஃபரெண்ட்டா பண்ண அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த விஷயத்த தான் நான் இந்த வீடியோ மூலியமா ஒன் பை ஒன்னா சொல்லப் போறேன். அதுல முக்கியமா நான் கடைசி சொல்லப் போற இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? இது நிறைய ஸ்மால் சேனலுடைய வாட்ச் ஹவர்ஸ வேகமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுடைய சேனலையுமே பண்ண போகுது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் சீக்ரெட் வாட்ச் ஹவர்ஸ ஃபாஸ்டா இன்க்ரீஸ் பண்றதுக்கு எஸ்டி மெத்தட். ஆக்சுவலா இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத சொல்றேன். நம்மளுடைய கைடன்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு கிளைண்ட் தான். அவருடைய பேர் அருண் நினைக்கிறேன். அவர் 2 வருஷமா யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 7000 பேர் கிட்ட இருக்காங்க. ஆனாலுமே வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு நாள் திடீர்னு அவருடைய ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ணி, மச்சான் நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, எனக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னடா நானே 7000 பேர்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வச்சிருக்கேன், என் சேனல்ல இன்னும் மானிட்டைஸ் ஆகல, உன் சேனல் எப்படிடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வந்துச்சு. என்னவா இருக்கும்? ப்ரோ என் சேனல்ல வாட்ச் ஹவர்ஸ் இல்ல, ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பயங்கரமா இருக்காங்க. ஆனாலுமே என் ஃப்ரெண்டு சேனல் எனக்கு முன்னாடியே மானிட்டைஸ் ஆயிடுச்சு, எப்படி ப்ரோ? இந்த முக்கியமான கொஸ்டினை அவர் என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த எஸ்டி மெத்தட அவர் சேனல்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ண ஆரம்பிச்சு என் வாட்ச் ஹவர் சூப்பரா இன்க்ரீஸ் ஆச்சு. அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். பேசிக்கா ஒரு நார்மலான யூடியூபர் அப்படின்னா என்ன நினைப்பாங்க? நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ அதிகமான வியூஸ் போகணும், அதிகமான பேர் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோ மட்டும் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாது, அந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட பழைய வீடியோவும் போய் பார்க்கணும், என்னோட புது வீடியோவுமே வந்து பார்க்கணும். அது 50 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, 50 வியூஸா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் திங்க் பண்ணுவாங்க. இதுதான் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சீக்ரெட் மெத்தடு. ஆக்சுவலா இதுக்கு பேர் வந்து எஸ்டி, செஷன் திங்கிங் மெத்தட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க நாளைக்கு நான் போட போற வீடியோ பழைய வீடியோவுக்கு கனெக்ட் ஆகுமா? இல்ல நாளைக்கு நான் போடுற வீடியோவை வச்சு பார்ட் 1 பார்ட் 2ன்னு கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்க முடியுமா? அப்படின்றத கண்டிப்பா திங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த வீடியோவே போடணும். அந்த மாதிரி கனெக்ஷன் எப்படி உருவாக்குறது அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். பட் இந்த எஸ்டி மெத்தடை விட இந்த செகண்ட் சீக்ரெட் மெத்தட் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே பவர்ஃபுல். ரெண்டாவது மெத்தட் பேரு வாட்ச் ஹவர்ஸை ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 30 செகண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன் எப்படி ஒர்க் ஆகும்னு. ஒரு வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க, நிறைய ஆடியன்ஸ் இந்த வீடியோவை பார்க்க உள்ளே வர்றாங்க. ஸோ இங்கேருந்து தான் கிராஃப் அப்படின்றது பேசிக்காக ஆரம்பிக்கும். அப்போது இங்கே ஆரம்பிக்கிற ஆடியன்ஸ் ஆரம்ப 30 செகண்ட்லேயே இந்த மாதிரி சல்லுன்னு கீழே போயிட்டு ட்ராப் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா யூடியூப் உங்க வீடியோவை புஷ் பண்ணவே பண்ணாது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க உங்க வீடியோல 30 செகண்டுக்கு அப்புறமா என்னதான் பெரிய வேல்யூ கொடுத்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாலுமே அங்க ஒண்ணுமே நடக்க போறதில்ல. அப்ப என்ன பண்ணணும்? அங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன் வேல்யூவை எடுத்து ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ல கொஞ்சம் அதிகமா கொடுங்க. கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் ஆடியன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ல டிராப் ஆகாம பார்ப்பாங்க. அப்ப அந்த 30 செகண்ட் அப்படின்றத நீங்க இன்ட்ரோ டைம் வேஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம இந்த வீடியோ பார்ப்போமா வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போகாம வேல்யூ அண்ட் கியூரியாசிட்டியோட ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வீடியோவோட ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் தான் அந்த வீடியோ ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றதே டிசைட் பண்ணுது. ஓ அப்படியா விஷயம்? ஆனால் இதை விட ஒரு பெரிய மிஸ்டேக்கை ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க வாட்ச் ஹவர்ஸ் என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலுமே அடுத்தடுத்த நாளில் டவுன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ். நம்மளுடைய பெய்ட் யூடியூப் பேலன்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்டு நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் எங்கிட்ட பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில் ப்ரோ நீங்கள் சொல்லித்தர பர்சனல் மெத்தட் மூலியமா எங்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் வாட்ச் ஹவர்ஸும் என் சேனலில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதுன்றத வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ உங்கள் யூடியூப் சேனலையுமே நம்ம பெய்ட் யூடியூப் பேலன்ஸை ஜாயின் பண்ணிட்டு இன்னிலேருந்தே ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மூணாவது சீக்ரெட் மெத்தட் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டின் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சேனலில் வாட்ச் ஹவர்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகலை, டவுன் ஆகுது அப்படின்றத இந்த மூணாவது மெத்தட் எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சு கொடுக்கும். கொஸ்டின் மெத்தட் அப்படின்றது உங்கள் யூடியூப் வீடியோவை நீங்களே ஒன் டைம் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். எல்லா இடத்துலையுமே வெறும் ஆன்சராக சொல்லியிருப்பீங்க. அப்படி பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா?
வியூவர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் 1 மினிட்லயே அந்த வீடியோக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா கண்டிப்பா அந்த வீடியோ ஃபுல்லாலாம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப சக்சஸ்ஃபுல் யூடியூப் கிரியேட்டர்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா? எவ்ரி 30 செகண்டுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின கேட்டு கேட்டு கியூரியாசிட்டிய கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதிகமான கொஸ்டின் மக்கள் மனசுல உருவாக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த 30 செகண்ட், 30 செகண்ட், 30 செகண்ட் அப்படின்னு உங்க வீடியோவ ஃபுல்லா பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு 1,00,000 வியூஸ் போனா தான் 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஆடியன்ஸ் ஒரு வீடியோ ஃபுல்லா பார்க்குறாங்க அப்படின்னா, அது 10 நிமிஷம் வீடியோவா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வெறும் 5,000 பேர் பார்த்தாலே போதும். உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் எங்கேயோ போக ஆரம்பிக்கும். என்ன மனுஷன்? ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் அத பத்தி தான் இந்த 4த் மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாட்ச் ஹவர்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு 4த் மெத்தட் ரீவாட்ச் மெத்தட் அப்படின்றத சொல்லுவாங்க. பேசிக்கா இது என்னன்னு தெரியுமா? உங்களோட வீடியோல கண்டிப்பா ஏதாவது 5 லிஸ்ட் அப்படின்றத பத்தி சொல்லணும். இல்லன்னா செக்லிஸ்ட் இருக்கணும். இல்ல ஃபாஸ்ட் மொமெண்டம பிரேக் பண்ற மாரி இருக்கணும். ஒரு சில இன்ஃபர்மேஷன ஃபாஸ்ட்டா சொல்லி பழகணும். அப்ப என்ன தெரியுமா ஆகும்? ஆடியன்ஸ் வந்து ஒரு வீடியோவ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துல புரியல அந்த வீடியோ அப்படின்னா, அவங்க திரும்ப அத ஸ்கிப் பண்ணி பின்னாடி போயிட்டு ரீவாட்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா YouTubeக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோல ஆடியன்ஸ் வந்து அதிகமா சாட்டிஸ்ஃபை ஆயி பார்க்குறாங்க. ஆனா ஒரு சில ஸ்மால் யூடியூபருக்கு இந்த ரீவாட்ச் டைம் அப்படின்றது பேசிக்கா அவங்களுக்கே தெரியாம அத கரெக்ட்டா பண்ணிருவாங்க. ஆனா ஒரு சில பேர் அத வேணும்னே பண்ணுவாங்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணி விடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸ் வந்து ரீவாட்ச் பண்ணும்போது 50 பேர் பார்த்தா கிடைக்கிற வாட்ச் ஹவர்ஸ விட ஒரு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரீவாட்ச் பண்ணி பார்க்க வைக்கும்போது அதிகமான வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குது. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாரி 5வது டாபிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு பேரு காம்பவுண்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் கொஞ்சம் போர்ட் ரஃப் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட பெரிய பெரிய யூடியூபர்ஸ் சீக்ரெட்டா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வர்ற புது வியூவர்ஸ ரெகுலரா பார்க்க வைக்கிறதுக்கும், அப்படி ரெகுலரா பார்க்க வச்சவங்கள அவங்களுடைய ஃபேனா மாத்துறதுக்கும் தான் இந்த மெத்தட யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணும்போது வாட்ச் ஹவர்ஸும் சூப்பரா இன்கிரீஸ் ஆகும். இது என்னன்னா, நீங்க உங்க சேனல்ல லாங் வீடியோவோ, ஷார்ட்ஸ் வீடியோவோ ஏதாவது போட்டிருப்பீங்க. இதுவரைக்கும் நெறைய போட்டிருப்பீங்க இல்லையா? அதுல அதிகமான வியூஸ் போன ஒரு வீடியோவ கையில எடுத்துக்கோங்க. அந்த டைட்டில ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு, அந்த டைட்டில்ல இருக்கிற 3 முக்கியமான விஷயத்த பிரிக்க கத்துக்கணும். 1 வந்து அந்த டைட்டில் எத பேஸ் பண்ணி இருக்கு? அந்த டைட்டில்ல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு புடிச்ச வேர்ட் எது? அதுக்கு பேரு இன்ட்ரஸ்டட் டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த வீடியோக்கு பெருசா வியூஸ் போயிருக்கு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விஷயத்தினால ஆடியன்ஸ் அந்த வீடியோவ கிளிக் பண்ணியிருக்காங்க. அப்போ எதனால அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு உங்க சேனல்ல? உதாரணத்துக்கு நான் ஒரு டைட்டில் சொல்றேன். வீட்லயே பேக்கரி ஸ்டைல்ல கேக் செய்யலாம் 5 நிமிஷத்துல அப்படின்ற மாரி ஒரு வீடியோ பண்றீங்கன்னா, இந்த டாபிக்ல எந்தெந்த விஷயம் எப்படி பிரிப்பீங்க அப்படின்றத நான் பண்ணி காமிக்கிறேன். 5 நிமிஷத்துல அப்படின்றது வைராலிட்டி. ஸோ 5 நிமிஷத்துல பண்ண முடியுமா அப்படின்றத நினைச்சு நெறைய பேர் அந்த வீடியோவ கிளிக் பண்ணி பார்த்திருக்கலாம். அண்ட் கேக் அப்படின்றது நான் வீட்ல பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆர்வமா இருக்காங்க. அப்ப அது வந்து இன்ட்ரஸ்டட் டாபிக். அண்ட் பேக்கரி ஸ்டைல் அப்படின்றது அந்த வீடியோவோட பேஸ் ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல கேக் அப்படின்றது இன்ட்ரஸ்டட் டாபிக். நீங்க அத மட்டுமே பிரிச்சு எடுத்து அந்த வைராலிட்டி அண்ட் ஃபார்மட் அப்படின்றத சேஞ்ச் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடியோ பார்த்தவங்க இந்த கேக் வீடியோவுமே இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பார்க்கும்போது, உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வேகமா இன்கிரீஸ் ஆகும். அண்ட் இந்த புது வியூவர்ஸ ரெகுலர் வியூவர்ஸா மாத்துறது, ரெகுலர் வியூவர்ஸ ஃபேன் பேஸா மாத்துறது, இந்த மாரி விஷயத்துல தான் நடக்கும். பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, பட் அத விட முக்கியமா வாட்ச் ஹவர்ஸ் இன்கிரீஸ் பண்றது ஓகே ப்ரோ. பட் எனக்கு வியூஸே போமாட்டேங்குதே. அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷயத்த நான் எப்படி சால்வ் பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்லிக் குடுத்துருக்கேன். இந்த வீடியோவ இப்பவே கிளிக் பண்ணி பாருங்க.